ஈர்ப்பு விதி சம்மந்தமான நிறைய விளக்கங்களும் சரி, அதை சார்ந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படிங்கிற எல்லா பயிற்சிகளையும் நம்ம யூடியூப் சேனலில் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய எண்ணம் பர்சனல் லெவலில் நிறையா மாறும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன, அவங்க லைஃப்பில் ஒவ்வொன்றும் எப்படி பார்த்தாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் என்னன்றதை வச்சு ஒவ்வொருத்தருடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பர்சனலைஸாக மாற்றி ஆகணும். ஒருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் என்ன, அவங்களோட கான்ஷியஸ் ஸ்டேட் என்ன, எவ்வளோ தூரம் அவங்க நெகட்டிவாக நம்புகிறாங்க ஒரு விஷயத்தை, எவ்வளோ தூரம் அவங்க பாசிட்டிவாக இருக்காங்க, இதுக்கு தகுந்த மாதிரி பர்சனலாக அதுக்கான பயிற்சிகள் நான் கொடுத்துட்ருக்கேன். அப்போ ஒருத்தருடைய எண்ணம் மாறுறதுக்கு உண்டான ப்ராசஸிங் என்ன நடக்குது. ஈர்ப்பு விதியை நம்ம பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறோம், ஆனால் இன்டர்னலாக நம்ம மனசுக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது, என்னோட பயிற்சிகளில் நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு பொதுவாக மனசில் ஏற்படுற மாற்றங்கள், அதை எப்படி நம்ம கொண்டு வரோம், அதை எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்றது தான். இந்த பயிற்சி பண்ணும்போது அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்க, இல்லைனா பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸின் மூலமாக நீங்கள் எழுதுகிற நன்றிகளோ, கேட்குற அஃபர்மேஷன்ஸோ, ஃபாலோ பண்ணுற மற்ற ப்ராசஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்காமையே உங்கள் மனசில் இந்த மாற்றங்களெல்லாம் உண்டு பண்ணுது. இப்போது ஒருத்தருக்கு வந்து லைஃப்பில் ஒரு கோல் இருக்குது, அதை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க, இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குன்னா அவங்கள பற்றின கம்ப்ளீட் அனாலிசிஸ் வேணும். அவங்க இன்றைக்கி எந்த லைஃப் ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க, யார் கூட இருக்காங்க, அவங்களுடைய லெவல் ஆஃப் தாட் என்ன, அவங்க டைம் பாஸ் என்ன, அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த விஷயங்கள் மேலே இருக்கிற எண்ணங்கள் என்னென்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு முதல் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களுடைய எண்ணங்கள் இந்த பயிற்சிக்கு உள்ளாக்கிறதுக்கு முதல்ல ஒத்துழைக்கணும். அதாவது மனசு பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு சில பயிற்சிகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அதன் மூலமாக அவங்களால லைஃப்பில் இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருந்தாலும் சரி, இதை கேட்டுட்டு இதை புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுற அளவுக்கு தன்னுடைய மனசு பக்குவப்படுறதுக்கான பயிற்சிகளை அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்தது, இப்போ மனசு பக்குவப்பட்டுருச்சு, ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான மனநிலை இருக்குது. அந்த சூழ்நிலையில் இனிமேல் தனக்குள்ள ஒரு நெகட்டிவான எண்ணமோ இல்லை ஒரு தப்பான நம்பிக்கையோ க்ரியேட் ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். அப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து இனிமேல் லைஃப்பில் ஏற்றுக்கக்கூடாது, எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற ஒரு டோன்ட் டூ லிஸ்ட்டை அப்படியே கொடுத்துருவேன். இது வந்து அவங்க லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னன்றதை பொறுத்து அந்த லிஸ்ட் அமையும். அப்போது அந்த விஷயங்கள் இனிமேல் அவங்க செய்ய மாட்டாங்க. இதன் மூலமாக தனக்கு தொடர்ந்து வர நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லை நம்பிக்கை இல்லாதனத்தை க்ரியேட் பண்ணுற விஷயங்கள் அவங்க லைஃப்குள்ளே வராமல் தடுக்கப்படுது. இது ஸ்டேஜ் 2. அடுத்த விஷயம், நமக்கு வர நெகட்டிவ் எண்ணங்கள் இனிமேல் வராமல் தடுத்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் லேர்ன் பண்ண விஷயங்கள்லாம் என் கான்ஷியஸ்குள்ளே இருக்கும். ஒரு 29-30 இயர்ஸ்க்கு உண்டான நாலேஜ் நான் கேரி பண்ணுறேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸையும் நான் மாற்றணும். அப்போ தான் வந்து என் எண்ணங்கள் வந்து என்னுடைய முயற்சிகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸை மாற்றுறதுக்கு உண்டான சில பயிற்சிகள், அஃபர்மேஷன் மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, இது வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கிற தவறான எண்ணங்கள், என்னோடய அவநம்பிக்கைகள், இது எல்லாமே மாற ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸில் எனக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களையும் என்னால் இம்ப்ளான்ட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் ஸ்டேஜ் 3. இப்போது இந்த ப்ராசஸ்க்கு உள்ளாகிறதுக்கு உண்டான மனநிலை நம்மக்கிட்ட இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள் நம்ம லைஃப்குள்ளே வராமல் தடுத்தாச்சு. இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களையும் நம்ம மாற்ற முயற்சி பண்ணியாச்சுன்னா, இப்போது உங்கள் கான்ஷியஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா கான்ஷியஸ் வந்து நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா கூட நம்ம எண்ணங்களை, நம்ம இலக்குகளை தெளிவாக நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்போது விசுவலைசேஷன் மாதிரியான பயிற்சிகள் மூலமாக நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பார்க்கணும், எதுக்காக இந்த முயற்சிகளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் டீட்டெயிலிங் எக்ஸ்பிளனேஷனை நம்ம கான்ஷியஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு சில பயிற்சிகள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த பயிற்சிகள் மூலமாக ஓகே எனக்கு இதுதான் வேணும், இதுதான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை நம்ம கான்ஷியஸ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ கவனிச்சோன்னா மனசுக்குள்ளே என்ன வேணுமோ அந்த எண்ணம் இருக்குது, எது வேணுமோ அது எனக்கு தெளிவாக தெரியுது. இனிமேலும் தவறான எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஷீல்டு கொடுத்தாச்சு. இப்போது எதெல்லாம் நீங்கள் விதைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கான்ஷியஸ் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சரியான சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்குது. இப்போது ஸ்டேஜ் 5ல் தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் உங்கள் லைஃப்குள்ளே வரப்போகுது. இந்த ஸ்டேஜ் 5ல் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, இது வரைக்கும் சொன்ன இத்தனை லெவல் ஆஃப் விஷயங்களையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுறது, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா நம்ம மனசுன்றது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு மாறாது. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 0 தான் இருக்கும். இந்த முயற்சிகளை நீங்கள் எப்போது லைஃப்பில் எடுக்கிறீங்களோ, அதாவது வெறும் புக்ஸ் படிக்கிறதோ வீடியோஸ் பார்க்குறதோ இங்கே எந்த பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் கற்றுருப்பீங்க, எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அன்லெஸ் அன்டில் அதை நீங்கள் லைஃப்பில் கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி
சேஞ்சஸ் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ 5th ஸ்டேஜில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான சரியான பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதில் உங்களோட ஒரே வேலை கன்சிஸ்டண்ட்டாக கற்றுக்கிட்ட விஷயங்களையும் நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்குற நல்ல விஷயங்களையும் உணர்ந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்ப்பீங்க. லைஃப் மாறுறது நல்லாவே தெரியும். ஓவராலாக இதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் எடுக்கும்னு எல்லோரும் இப்போ யோசிப்பீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் கற்றுக்கிட்டப்போ, எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் எதையும் புரிஞ்சுக்காமல் கற்றுக்கிட்டப்போ என் மனசு பக்குவப்படுறதுக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து ஒரு 6 மாதம் ஆச்சு. ஆனால் உண்மையிலேயே சரியாக ஃபாலோ பண்ணிங்க, கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் ப்ராக்டிஸை வச்சுக்கிட்டீங்க, உங்களோட கோல்ஸில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா ஒரு 1 or 2 மந்த்ஸ்லேயே சேஞ்சஸ் பார்க்கலாம். ஒரு 3-4 மந்த்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக லைஃப் மாறுறதை நீங்கள் கவனிக்க முடியும். இதில் ஒரே ஒரு கீ என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். ஸோ இதுதான் என்னோடய லைஃப் கோச்சிங் மெத்தடாலஜியில் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ். இது நீங்கள் லைஃப் கோச்சிங் எடுத்துக்காட்டியும் உங்கள் மனசுக்குள்ளே இந்த விஷயங்கள் தான் நடக்குது. நான் யூடியூப்பில் போடுற பயிற்சிகளாக இருக்கட்டும், நான் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், 100 days சேலஞ்சாக இருக்கட்டும், 6 months சேலஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் மனசு பக்குவப்பட வைக்கிறதுக்கு நான் செய்கிற முயற்சிகள் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை பாருங்கள். ப்ராசஸ்க்குள்ளே ஒன்றி போய் அதவே ரொம்ப எடுத்துக்காதீங்க. இதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் உங்கள் மனதில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை போக வச்சுட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. ப்ராக்டிஸாக மட்டும் பார்க்காம அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே லைஃப் சேஞ்ச் ஆகுது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு தேவையாக இருந்து இந்த மாதிரி பயிற்சிகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்சனலாக எனக்கு கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான பேசிக்கான விஷயங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதிலேயே ஸ்டார்ட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதை மீறி எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் வேணும், எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கோல் இருக்குது, அதை நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய பயிற்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.